கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சபை பண்ணுங்கள் என்று சொல்லி. நாம் கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும், அவருடைய பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக அவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். அவருக்கு ஒரு பாதையை அவர் ஆயத்தப்படுத்தி சரிப்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக கடந்து வந்து அநேக ஜனங்களை பாவத்தின் வழியிலிருந்து தப்புவித்து கொள்ளும்படியாக அவர் வனாந்திரத்திலே தேவனுடைய சத்தமாக இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய், அவருக்கு வழியை செவ்வைப்படுத்தும்படியாய் உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு யோவான் ஸ்நானகனைப் போல நாம் கர்த்தருக்காக அவர் கிரியை செய்யும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள் கடந்து வரும்படியாக, நாம் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் தேவனுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவோம். அநேக ஜனங்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் கடந்து வரும்படியாய் அவர் கிரியை செய்யத்தக்கதாக அவருக்கு ஒரு வழியை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாயத்தில், உலகமெங்கும் தேவனுடைய வழியை ஆயத்தப்படுத்துகிற ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் கர்த்தருக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவோம், அவருடைய பாதைகளை சபை பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.